மிளகா பொடிக்கு வந்து அரிசி வறுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு முக்கால் போட்டிருக்கேன். வறுந்துடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். வந்து சோம்பு, இது வந்து 100 கிராம் சோம்பு. இதை வந்து சேர்த்துக்கலாம். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இது வந்து வெந்தயம். இதில் 100 கிராம் இருக்குது. நம்ம பாதி சேர்த்து போகிறோம். கடலைப்பருப்பு வந்து ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். இது வந்து துவரம்பருப்பு. நான் வந்து கடலைப்பருப்பு சொல்லி வச்சுருக்கேன். துவரம்பருப்பு லாங் டைம் நைட்டில் வந்து இந்த ஹீட் இறங்கும்ல, டைமில் பண்ணக்கூடாது. மதியானம் பண்ணாலும் இவ்வளோ அனலாக இருக்காது. மதியானம் பண்ணிக்கலாம். மிளகு வந்து இது 100 கிராம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வந்து ஒரு 150 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன், போட்டிருக்கேன். கடுகு வந்து 100 கிராம் வறுக்கணும். நான் வறுத்ததை வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெயிலில் காயணும். இந்த மிளகாத்தூள் ஸ்டோர் பண்ணுற தூக்கு வந்து சீரகம் வச்சுக்கலாம். இது வந்து 100 கிராம். சுக்கு வறுத்துக்கலாம். ஒரு 5 பீஸ் போட்டிருக்கேன் நான். மஞ்சள் வந்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து காஞ்சிருக்கு நல்லா. இது வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து வறுந்துடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இதை அரைக்க வேண்டியது ஆறுனதுக்கப்புறம். அவ்வளோதான். மிளகாத்தூள் அரைச்சாச்சு. இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு வரும். 3 மாதம் இல்லை 4 மாதத்துக்கு வரும் இந்த மிளகாத்தூள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.